போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அன்பின் திருக்குழமே இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. இறைக்குழமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குழமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கப்பட்ட விதைகளைப் போல விதைக்கப்படுகின்றது. மார்த்தா, மரியா, இலாசர் இவருடைய குடும்பம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்தார். மார்த்தா ஆண்டவருக்கு பல்வேறு பணிவிடை புரிவதில் பரபரப்பாய் இருந்தார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டுடைய அந்த வார்த்தை என்கின்ற விதை நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இந்த குடும்பத்திலே விதைக்கப்பட்டது. எனவே இந்த புனிதருடைய எடுத்துக்காட்டு நம் எல்லோருக்கும் இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. நமது வாழ்க்கையிலும் நமது குடும்பங்களில் விதைக்கப்பட்ட விதை இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தை நமது வாழ்க்கையில் 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இந்த இறைவார்த்தையை நம்பி நாம் இன்று மழைக்காக நாம் ஒருமனப்பட்டு ஜெபித்திருக்கின்றோம். எனவே ஆண்டவர் நமக்கு நல்ல மழையை கொடுக்கும்படியாக இன்றைய திருப்பலி கருத்துக்களோடு இந்த சிறப்பு கருத்தையும் நாம் முன்வைத்து ஒருமனப்பட்டு திருப்பலியிலே மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வில் பங்கு பெற நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவுளம் கொண்டார். அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எனக்கு ஏன் தீராத வேதனை? நீ திரும்பி வந்தால் என் முன் வந்து நிற்பாய். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 10, அதனைத் தொடர்ந்து 16 முதல் 21 முடிய. நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்டக் கூடங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என் மேல் இருந்ததால் நான் தனியனாய் இருந்தேன்.
சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாக கொடிய காயம்? நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையென ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில் நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. 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 என் கடவுளே, என் எதிரிகளினின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எளிவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்தோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர். கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ ஆண்டவரே, குற்றம் ஏதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்வார். கடவுள்
என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணுற காணும்படி செய்வார். கண்ணுற காணும்படி செய்வார். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின் தொடர்பவர் வாழ்விற்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி இயல் 13 இறை வார்த்தைகள் 44 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைத்த புதையல் ஒன்றை கண்டுபிடித்தார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள் யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இந்த புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடி செல்கிறார். விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம். ஒரு வயலில் புதையலை கண்டுகொள்ளுகின்ற ஒருவர் தமக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த இடத்தை வாங்கிக் கொள்கிறார். அதே போல விலையுயர்ந்த முத்தை கண்டுகொண்டவர் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த முத்தை வாங்கிக் கொள்கிறார் என்று வாசித்தோம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்க, ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு புதையல் போன்றவர். ஆண்டவர் ஒரு விலையுயர்ந்த முத்திலும் மேலானவர். ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளுகின்ற பொழுது நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வருகின்றன என்பதுதான் இதனுடைய ஆழ்ந்த பொருளாக இருக்கிறது. இதற்கு உறுதுணையாக இந்த இறைவார்த்தை நாம் புரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசிக்கப்பட்டது.
இறைவாக்கினர் எரேமியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம். ஆண்டவர் அவரை இறைவாக்கு பணிக்காக அழைத்த பொழுது அவர் சொல்லிவிட்டார், ஆண்டவரே என்னால் அது முடியாது, நான் ஒரு திக்குவாயன், எனக்கு வார்த்தை ஒரு ஃப்ளோவில் வராது, தொடர்ச்சியாக வராது, திக்கி திக்கி பேசுவேன், என்ன போய் கூப்பிடுறீங்களே, எத்தனையோ பேர் நல்லா பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் ஒருவரை தெரிந்தெடுத்து விட்டால் அவர் விடமாட்டார், அவருக்கு வேண்டிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த இறைவாக்கினர்கிட்ட ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், நீ ஒன்றுமே கவலைப்படாத, என்னுடைய வார்த்தைகளை உனது நாவில் வைப்பேன், நான் சொல்கிறத நீ சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறார். இறைவாக்கினருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல, நம்ம பரீட்சை எழுதும் போது நம்மளாக சொல்ல தேவையில்லை, நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாக்க ஈஸியாக பரீட்சை எழுதிடலாமேங்கிற மாதிரி இறைவாக்கினர் ஒத்துக்கிட்டார். ஸோ ஃபார் ஸோ குட். ஆனால் இறைவாக்கினர் போய் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அறிவித்த பொழுது மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னா இல்லை. அதுதான் இன்றைக்கி முதல் வாசகம். இறைவாக்கினர் வாழ்க்கையில் ஒரு போராட்டம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன அப்படின்னாக்க, மக்கள் மனம் மாறி தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மாற்றி கடவுளுடைய நெறிகளில் அவர்கள் வாழ வேண்டும் என்பதை இறைவாக்கினர் வாயிலாக அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். வேற ஒன்றும் தப்பாக சொல்லலை. உங்களுடைய வழிகளை விட்டுவிட்டு கடவுளுடைய வழிக்கு திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொன்னார். இது குத்தமா? ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நாங்கள் விரும்பியதை நீ பேசு, நாங்கள் விரும்பியதை நீ செய். கடவுள் சொன்னார்னா அதை வச்சுக்க, நாங்கள் விரும்பினதை நீ சொல்லு. இறைவாக்கினரால் அப்படி செய்ய முடியுமா? முடியாது. கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவர் செய்ய முடியும். கடவுள் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை தான் அவர் பேச வேண்டும். அதனால தான் அவர் இறைவாக்கினர். போலி இறைவாக்கினராக இருந்தால் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்வார். அரசியல்வாதியாக இருந்தால் அப்படி செய்யலாம். ஆனால் இறைவாக்கினர் கடவுளுடைய பணிக்காக அழைக்கப்பட்டவர். எனவே ஆண்டவருடைய அந்த வார்த்தை, மனம் மாறுங்கள், என்னிடம் திரும்பி வாருங்கள் என்ற அந்த வார்த்தையை அறிவித்தார். ஆனால் அவருக்கு போராட்டம். அதுதான், ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையை கேட்டு நான் மயங்கி போய்விட்டேன், ஆனால் எனக்கு இவ்வளோ தொந்தரவு வருதே அப்படின்னு கடவுள்கிட்ட முறையிடுவதை இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம். அதை தான் திருப்பாடல் தியான பாடலாகவும் நாம் பாடினோம். ஆண்டவரே நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய துன்பத்திலே அவருக்கு ஆறுதல் சொல்கிறார். உன் துன்பமெல்லாம் போய்டும்னு சொல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் எதிரிகளுக்கு முன்பாக உன்னை வெண்கலச் சுவராக்குவேன் அப்படிங்கிறார். உன் எதிரிகளுக்கு முன்பாக உன்னை நான் வெண்கல சுவராக்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெண்கல சுவரில் முட்டுனா என்ன ஆகும்? யாருக்கு மண்டை உடையும்? சுவர் உடையுமா மண்டை உடையுமா? மண்டை தான் உடையும். அப்போ உன்னுடைய எதிரிகளுக்கு முன்பாக நான் உன்னை வெண்கல சுவராக்குவேன். அப்போ உன் எதிரிகள் எல்லாம் உன்னை முட்டினாலும் உனக்கு அதனால் ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஊழியனாகிய நீ என்னுடைய பணியை தொடர்ந்து செய், இறைவாக்கு உரைக்கும் பணியை செய். நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் இறைவாக்கினர் எரேமியா. அதை அவர் தொடர்ந்து செய்தார். வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து செய்தார். அதுதான் அந்த புதையல், அந்த முத்தை அவர் கண்டு கொண்டார். இதுதான் அந்த புனிதர் தொடக்கத்திலே சொன்னது போல புனித மார்த்தா, மரியா, லாசர் அவருடைய வாழ்க்கையிலே வாசிக்கின்றோம். யூதர்களுடைய எதிர்ப்பு இருந்தது. லாசர் உயிர் பெற்று எழுந்தவுடன் இந்த லாசர் உயிரோடு இருக்கிறதுனால தான் யூதர்கள் எல்லாம் இயேசுவை நம்புகிறார்கள். எனவே இந்த லாசரை கொன்றுவிட வேண்டும். அவன் இருந்தால் தானே ஒரு எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸை கலைச்சிட்டாக்க யாரும் நம்ப மாட்டாங்க. சாட்சியை கலைச்சிட்டாக்க கேஸ் நிற்காது, அப்படி தானே? அப்படிங்கிறதுனால அந்த லாசரை கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு அவர்கள் திட்டமிட்டார்கள். ஆனால் அது நடக்கலை. அவர் உயிருள்ள சாட்சியாக வாழ்ந்தார். நல்ல பங்கை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இறைவார்த்தை என்ன அழைப்பு விடுக்குதுனாக்க, ஆண்டவரை பற்றி கொண்ட பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். அதனால தான் இவ்வளோ வாஞ்சையோடு இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் நாம் இந்த ஜெபத்திலே நற்கருணை ஆராதனை ஒருமனப்பட்டு மழைக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபித்திருக்கின்றோம். இதெல்லாம் வாஞ்சை இல்லாமல் செய்ய முடியாது. எவ்வளவு ஆர்வத்தோடு பாடல் பாடி உற்சாகத்தோடு கைகளை தட்டி உடல் அசைவுகளோடு நாம் ஆண்டவரை துதித்தோம். இதெல்லாம் அந்த மனசில் நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்கள், ஆண்டவருடைய பங்கை தெரிந்து கொண்டவர்கள். பூதலூர் பங்கு அப்படின்னு கிடையாது. பூதலூர் பங்கு நல்ல பங்கு, ஆனால் அதைவிட மேலான பங்கு ஆண்டவரது பங்கு. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம், அந்த புதையல். ஒரு முறை ஒரு தகப்பன் இருந்தார்.
அந்த தகப்பன் ரொம்ப உழைத்து ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டியிருந்தார். அவருக்கு 4 மகன்கள். அந்த 4 மகன்களும் ஊதாரி பிள்ளைகள், மனம் போன போக்கிலே செலவழித்தார்கள். தகப்பன் இறப்பதற்கு முன்னதாக அப்பா எப்போ இறப்பார், இந்த சொத்துலாம் நம்ம கிடைக்கும் அப்படின்னு காத்து கொண்டு இருந்தார்கள். சில வீட்டில் அப்படி தானே இருக்குது. எனவே அந்த அப்பா இந்த சொத்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது, என்னுடைய சொத்து எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, என்னுடைய சொத்து எல்லாமே பொக்கிஷம் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே, நல்லா கவனிங்க வார்த்தையை, இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. நான் இறந்த பிறகு நீங்கள் உழைத்தால் அந்த பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து விடுகிறார். இந்த 4 மகன்களும் அப்பா ஒரு வழியாக இறந்துட்டார், இனிமேல் இந்த சொத்து நமக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த அப்பா சாகிறதுக்கு முன்னாடி சொன்னாரே, பொக்கிஷமெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அலமாரியாக உடைச்சி திறந்து பார்க்குறாங்க, செவுத்தை நோண்டி பார்க்குறாங்க, ஜன்னல் எடுத்து பார்க்குறாங்க, எங்கேயுமே எந்த பொக்கிஷமும் இல்லை, வெறும் சுண்ணாம்பும் கல்லும் தான் வந்துச்சு. சரி வீட்டை நோண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கீழே நோண்டி பார்க்குறான், கொல்லை பக்கத்துலாம் நோண்டி பார்க்குறான், எங்கேயுமே எதுவுமே இல்லை. மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டாங்க, இந்த கிழமை போகும்பொழுது நம்மள்ட்ட பொய் சொல்லிட்டு போயிட்டாயா அப்படின்னு சொல்லி அப்பா மேலே கோவம். எங்கே பார்த்தாலும் நோண்டி போட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல. கடைசியாக 4 பேரும் அந்த சோம்பேறிகள் என்ன முடிவு பண்ணாங்க, இந்த வீட்டை விற்றுருவோம், விற்றுட்டாக்க அதில் வர பணத்தை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விலை பேசினார்கள். அந்த வீட்டை விலை பேசி 20 லட்சத்துக்கு அந்த வீடு இடம் எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. 20 லட்சத்துக்கு விற்றாங்க 4 பேர். அப்போ ஒருத்தருக்கு எத்தனை லட்சம் கிடைக்கும்? கணக்கில் எல்லாம் சூரப்புள்ளி தான், கரெக்டாக சொல்கிறீங்க. ஒருத்தருக்கு 5 லட்சம் கிடச்சிச்சு. 5 லட்சம் வந்தோடனே அப்பா என்னமோ பெரிய பில்டப் கொடுத்தாரு, பொக்கிஷம் இருக்குது அது இருக்குதுன்னு, கடைசியாக பார்த்தா 5 லட்சம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த 5 லட்சத்தை வச்சுக்கிட்டாங்க. அதை வாங்கினான் பார்த்தீங்களா அந்த வீட்டை, அவன் என்ன பண்ணான், அந்த வீட்டை இடிச்சிட்டு ஜேசிபியால் ஆழமாக நோண்டினான், பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக ஆழமாக நோண்டினாக்க அது கீழே பெரிய பெட்டி, அந்த பெட்டியில் நிறைய தங்க நகைகள், வைரம், டைமண்ட்ஸ், வைடூரியம், கோல்டு, சில்வர் எல்லாம் ஏராளமான தங்க காசுகள் அங்கு பூமிக்கு அடியிலே புதைக்கப்பட்டு இருந்தது. அதுதான் புதையல். அதான் பைபிளில் சொன்னார் ஆண்டவர், புதையலை கண்டுகொள்ள வேண்டும், உழைத்தால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தகப்பன் சொன்னார். ஆனால் இவங்க மேலால் கையால் இப்படி சுரண்டி பார்த்துட்டாக்க ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அதை வாங்கினவன் அந்த தங்கத்தையும் அந்த வைரங்களையும் விற்று பல கோடி அவன் சம்பாதிச்சான். இவங்களுக்கு வெறும் 5 லட்சம் தான் கிடச்சிச்சு. அப்போ அந்த புதையலை கண்டுகொள்ளாவிட்டால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த விலையுயர்ந்த பொக்கிஷம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிற விலையுயர்ந்த பொக்கிஷம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். நாம் ஆண்டவரை பற்றி கொண்டால் மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த இறை வார்த்தையினுடைய ஆழ்ந்த பொருள். நாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நமக்குன்னு சில காரியங்களை பற்றி கொண்டு வைத்து கொண்டு இருக்கிறோம். அது என்ன வேணாலும் இருக்கலாம், நம்முடைய பணமாக இருக்கலாம், அந்தஸ்துன்னு சொல்லி கௌரவம், வரட்டு கௌரவம், வெறும் கௌரவம் கிடையாது, வரட்டு கௌரவம், இது மாதிரி காரியங்களை நாம் பற்றி கொள்கின்ற பொழுது ஆண்டவராகிய அந்த புதையலை நாம் கண்டுகொள்ள தவறி விடுகின்றோம். அதனால தான் நல்ல பொக்கிஷத்தை கண்டு கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையின் அழைப்பு. எனவே இந்த நல்ல பொக்கிஷம், நல்ல வாய்ப்புகள் நமது பங்கிலே தரப்படுகின்றது, அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நமக்கு ஏராளமான அன்பியங்கள் கிராமங்கள்லாம் இருக்குது. கிராமங்களை சந்தித்த பொழுதும் இல்லங்களை சந்தித்த பொழுதும் அன்பியங்கள் ஒரு சில இடங்களில் செயல்படாமல் இருக்குது என்பதை நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த பொக்கிஷத்தை தவற விட்டுறாதீங்க. நாம் ஜெபிப்பதற்கு இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு. நமது பங்கிலே ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழனன்று குழந்தை இயேசு நவடால் நற்கருணை ஆராதனை ஜெப வழிபாடு நடக்குது. 3வது ஞாயிற்றுக்கிழமை ஜெப வழிபாடு, நற்கருணை ஆராதனை. இந்த ஜெப வழிபாடுகள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷம். இதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இதை பயன்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்கள். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு இங்கே வேலை இருக்குது, அங்கே வேலை இருக்குது, அப்படிலாம் நாம் அந்த பொக்கிஷத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் விலை உயர்ந்த புதையலுக்கும் மேலானவர், விலை உயர்ந்த முத்துக்களுக்கும் மேலானவராக ஆண்டவர் இருக்கிறார். எனவே ஆண்டவரை பற்றி கொண்டு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நமக்காக விலையுயர்ந்த பொக்கிஷமான மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமது தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.
அன்பின் இறைவா, திரு அவைக்காக மன்றாடுகிறோம். நமது திரு அவையின் திருத்தந்தை, அனைத்துலக ஆயர்கள், குருக்கள், இந்த திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தை, இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் வாழ்வில் நீதி நேர்மையை கடைபிடித்து உலகை கிறிஸ்துவின் நீதியை நோக்கி வழிநடத்த தேவையான ஆற்றலை நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணரசு என்பது கடுகு விதையைப் போல சிறியதாக இருந்தாலும் வளர்ந்து மிக பெரியதாக பலன் தரக்கூடியது என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து எங்கள் வாழ்வில் விண்ணரசின் காரணிகளாக விளங்கும் நீதி நேர்மையை சிறிய அளவிலாவது விதைத்து மிகுந்த பலன் தர தேவையான மன வலிமையை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை நன்கு உணர்ந்து உலகில் நாடுகளை ஆளும் நாட்டு தலைவர்கள் நேர்மையை கடைபிடித்து போர்களை நிறுத்தி அமைதியில் உண்மையின் நீதியை கடைபிடித்து வாழ தேவையான ஞானம் நிறைந்த அறிவு தெளிவை அவர்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது வலுவற்ற நிலையில் தூய ஆவியார் நமக்கு துணை நிற்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து எங்கள் துன்ப துயர வேளைகளில் சொல்வடிவம் பெற முடியாத வேண்டுதல்களை இறைவனுக்கு ஏற்ற முறையில் பரிந்து பேச தேவையான தூய ஆவியாரின் துணையை எங்களுக்கு கொடையாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற சாலமோனின் ஞான நூலின் ஆசிரியரின் வார்த்தைகளை நாங்கள் நன்கு உணர்ந்து மனிதநேயமே இயேசுவின் இறையாட்சி என்பதை அறிந்து ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை கொண்டு வாழ தேவையான இரக்கமும் கருணையும் நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மௌனமாக நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எழுப்பும் ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக கொடுத்தருள வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆமென். நீளத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவையேற்றிடுவாய் பலியாய் மாற்றிடுவாய். நீளத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவையேற்றிடுவாய் பலியாய் மாற்றிடுவாய். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவையேற்றிடுவாய் பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் மேலுமாயிருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயென புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அழைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பனவாக. ஆமென். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வருமே. நதி மீது அழைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நனவாய் என்னை காக்கும் என் தெய்வமே. நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வருமே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன். உன் பாத நிழல் நாடும் மலம் கேட்கின்றேன். நீரின்றி மண்ணில் வளமில்லையே, நிலமின்றி உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன். உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் வெளி மூடி பயனேது, துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையே பலராக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிற அன்பில் நாங்கள் வளரவும், விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மா நீ